வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஜார்க்கண்டில் தொடர்ந்து மாணவர்களுடைய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஜார்க்கண்டில் நடந்த அரசு தேர்வில் முறைகேடு, அதை கண்டித்து மாணவர்கள் ப்ரொட்டஸ்ட் நடத்துகிறாங்க. மாணவர்களுக்காக கூட நிற்பேன் எப்போதும் அப்படின்னு அபிஜித் திப்கே சொன்னீங்களே, ஏன் ஜார்க்கண்டுக்கு இப்போ வரைக்கும் போகல? சரி, நீங்கள் போகலை, சிஜேபியை சேர்ந்த யாருமே போலையே ஜார்க்கண்ட் ப்ரொட்டஸ்ட் களத்துக்கு அப்படின்னு நேஷனல் மீடியா அபிஜித் திப்கே கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அபிஜித் திப்கே என்ன சொல்லி சமாளிச்சிருக்கான்னா, ஜந்தர் மந்தரில் நடந்த போராட்டத்துக்கு பிறகு சிஜேபியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் பல பேருக்கு உடம்பு முடியலை, அசுதோஷுக்கு கூட ஃபீவரு அப்படின்னு சொல்லி சில்லியா காரணம் சொல்லிக்கிருக்கான் அபிஜித் திப்கே. இவங்களுடைய மோட்டிவே பாஜகவுக்கு எதிராக, மோடிக்கு எதிராக ஒரு போராட்டம் அப்படின்னா இந்நேரம் ஆளாக போயிருப்பானுங்க. பிரகாஷ் ராஜெலாம் டே 1 அட்டண்டன்ஸ் போட்டிருப்பாரு. ஆனால் இப்போ பிரகாஷ்ராஜ் என்ன பண்ணுறாரு தெரியுமா? ஒரு வீடியோ வெளிவந்திருக்கு. பிரியாணியை ருசித்து சாப்பிட்டுக்கு இருக்காரு. இவர்கள் எல்லாம் ஏன் ஜார்க்கண்ட் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கல தெரியுமா? ஜார்க்கண்டில் யாருடைய ஆட்சி நடக்குது? இந்தி கூட்டணி கட்சியுடைய ஆட்சி நடக்குது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படிங்கிறவங்க தான் அங்கே ஆளுங்கட்சியாக இருக்காங்க. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸோட கூட்டணியில் இருக்காங்க. அதனால பிரகாஷ்ராஜ், இந்த சிஜேபி எல்லாம் ஜார்க்கண்ட் ப்ரொட்டஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாயிருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார்ல, திமுகவுக்கு இதனால் மக்கள் மத்தியில் ஆதரவு கூடியிருக்கா அப்படின்னு பல யூடியூப் சேனலு, பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் நிறைய பேரை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்துக்கிருக்காங்க. சமீபத்தில் ஜேர்னலிஸ்ட் மணி இருக்கார்ல, அவர் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நேஷனல் லெவலில் டிஎம்கே உடைய பேரை தான் டேமேஜ் பண்ணியிருக்கு உதயநிதியுடைய கைது. ஏன்னா அவர் அந்த போராட்ட களத்தில் பேசினது அப்படி. நாடு முழுவதும் திமுகவுக்கு எதிரான ஒரு அலை வீசுது, டிஎம்கேக்கு ஆதரவாக உதயநிதியுடைய கைது மாறலை அப்படின்னு மணி பேட்டி கொடுத்துருக்காரு. டிஎம்கே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு நாள் இல்லை ஒரு 3 வருஷம் இல்லை 4 வருஷம் 5 வருஷத்தில் டிவிகே கவர்மெண்ட் மேலேயும் பொதுமக்கள் அதிருப்தி தெரிவிப்பாங்க. அப்போது டிஎம்கே மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடும், மக்கள் டிவிகே வேண்டாம் டிஎம்கே அப்படின்னு மாற்றி குத்திடுவாங்க, ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு டிஎம்கே நினச்சி தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு வாய்ப்பு கிடையாது. இனி டிஎம்கே தனி பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வர்றதுக்கு சான்ஸே இல்லை. டிவிகே ஆட்சி மேலே மக்கள் கோவப்பட்டாங்கன்னா மக்களுடைய ஆதரவு அண்ணாமலைக்கு போகலாம், இல்லை புதுசாக யாராவது அரசியலுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு போகலாமே தவிர டிஎம்கேவுக்கு திரும்பாது அப்படின்னு ஜேர்னலிஸ்ட் மணி கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்காரு. அவருடைய வீடியோ கவனம் பெறுது. இது 2. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு RS பாரதி செய்தியாளர் சந்திப்பு ஒன்று கொடுத்தாரு. அப்போ என்ன சொன்னார்னா, ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கும்போதும் நாங்கள் இப்படி பேசியிருக்கோம், எம்ஜிஆர் அவர்கள் காலகட்டத்திலேயே நாங்கள் இப்படி பேசியிருக்கோம், அப்போல்லாம் கேஸ் மட்டும்தான் போடுவாங்க, அவதூறு பேச்சுக்கு கைது செஞ்சதெல்லாம் கிடையாது ஒரு எதிர்க்கட்சி தலைவரை. ஆனால் இப்போ பார்த்தீங்களா என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா? இபிஎஸ் காலகட்டத்திலையும் நாங்கள் பேசியிருக்கோம், அதுக்கு இபிஎஸ் தலைமையிலான அரசு எங்களை கைது பண்ணலையே அப்படின்னு RS பாரதி பேசினதுக்கு கமெண்ட் செக்ஷனில் பலர் என்ன சொல்கிறாங்கன்னா, 70 வருடங்களாக திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சியில் இருந்தீங்க, ஒன்று நீங்கள், உங்களை விட்டால் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது உங்களை கைது பண்ண மாட்டாங்க, இவங்க ஆட்சியில் இருக்கும்போது இவங்களை கைது பண்ண மாட்டாங்க, இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்திருக்கிறது 3ஆவதாக ஒரு ஆள் புதுசாக வந்திருக்காரு. அதனால தான் பாரபட்சம் பார்க்காம தப்பு செஞ்சால் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இது இன்னும் கண்டினியூ ஆகும், இன்னும் பல பேர் கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பலர் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. இது 3. 4வது என்னன்னா, ஒரு பெரிய சர்ப்ரைஸு, அதிமுக உதயநிதி ஸ்டாலினுடைய கைதை கண்டிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானு உதயநிதி ஸ்டாலினுடைய கைதை கண்டிச்சிருக்காரு. லயோலா மணி அவர்கள் என்ன தரக்குறைவாக பேசியிருக்காரு. இன்னைக்கு அவருக்கு தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் அப்படிங்கிற ஒரு அரசு பதவி வழங்கியிருக்கு டிவிகே அரசு. ஆனால் உதயநிதியை மட்டும் கைது செய்கிறதா அப்படின்னு சீமான் பேசியிருக்காரு.